கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டதாக. ஸ்தோத்திரம். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வாரத்தின் முதல் நாள் இந்த காலவேளிலும் தெய்வ சமூகத்திலே வாஞ்சியோடு கடந்து வந்திருக்கிறவங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்தி அன்போடு உங்களை வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆண்டவர் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். வேதபாட பிள்ளைகள் சிலரெல்லாம் இப்போ உங்களை கட்டாயப்படுத்தி நமக்கு ஏதாவது செய்து நமக்கு ஒன்றும் அதில் செய்ய வேண்டியது இல்லை. மன விருப்பத்தின்படி நீங்கள் இப்போ உங்களுக்கு அது தெரியாது. பிற்காலங்களில் உங்களுக்கு வேத பாடங்களில் இருந்தவர்களுக்கும் இராதவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை அறிவீர்கள். இப்பொழுது சிறு பிராயத்தில் அந்த வேத எழுத்துக்களை கற்றுக்கொண்டு அதற்கு அடிப்படையில் நாம் வாழ்வோமானால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஒரு தெய்வீக ஆறுதல், சமாதானம் இவைகளை நாம் அனுபவிக்கிறதை அறிய முடியும். அது இல்லாத இந்த உலகத்தோடு ஒட்டி நாம் வாழ்வோமானால் அதை நாம் நஷ்டப்படுத்துவோம். ஆகவே நீங்கள் சிந்தித்து உங்களுக்கு பூரணமான விருப்பம் உங்களை கட்டாயப்படுத்தி நம்ம எதையும் செய்யறதில்லை. நமக்கு இப்போ கட்டாயப்படுத்தி காணிக்கை வாங்குவதோ, கட்டாயப்படுத்தி உங்களை வேதத்தை கற்றுக்கொள்ள, வேதம் நீங்கள் நீதிமொழியின் புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க. நீதிமொழிகள் 7:1-2. நீ என் வார்த்தைகளை காத்து என் கட்டளைகளை, எல்லா பிள்ளைகளும் வச்சு எடுத்து பாருங்க பிள்ளை, நீ என் வார்த்தைகளை கேட்டு என் கட்டளைகளை பத்திரப்படுத்து, என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன்னுடைய கண்மணியை போல, எனக்கு என் கட்டளை அவருடைய கட்டளைகளையும் அவருடைய போதகத்தையும் உன்னுடைய கண்மணியை போல, கண்ணின் மணியை போல காத்துக்குள். அப்பொழுதுதான் பிழைப்பாய். அப்பொழுது பிழைப்பாய். பிழைப்பு வேற எங்கிருந்து வராது பிள்ளை. பிழைப்பு வேற எங்க? என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? கண்மணி போல. நம்முடைய கண்ணை நம்ம எவ்வளோ அழகாக காக்கிறோம் அல்லவா? ஒரு சின்ன தூசி வந்தோடனே அந்த கண்ணு இமை அடைஞ்சிருது, அதில் போகாமல் காத்துருதான். அப்போ அதுபோல ஆண்டோடைய வார்த்தைகளை நாம் காக்கிறவர்களை ஆண்டவர் என்ன செய்வாரா? நீ பிழைப்பாய். நாம் பிழைக்கணும் இருந்தா அவருடைய வார்த்தைகளை தான் நம்ம பிழைக்க வைக்கும். ஆகவே நீங்கள் உங்களுக்கு அது பிரயோஜனம் உள்ளது, அது நன்மை உள்ளது, அது ஆசீர்வாதம் உள்ளது. நீங்கள் உலகத்தில் பாருங்கள், எவ்வளோ கோடீஸ்வரர் மாதிரி ராஜாக்களை போன்ற ஆட்கள் எல்லாம் சமாதானம் இல்லாத இந்த பூமியில் வாழுகிறார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் எளியவனாக இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையிலே சந்தோஷமும் சமாதானம் நிலைத்திருந்து அவர்கள் சந்தோஷத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அதற்காக நீங்கள் பிள்ளைகள் சோதரம் அது யாரையும் கட்டாயப்படுத்தி ஒன்றும் செய்ய முடியாது. இந்த காலங்களில் கட்டாயப்படுத்த முடியாது. நீங்கள் உங்களுக்கு விருப்பத்தை போல, அது நான் சொன்னேன். அதாவது யாரையும் நம்ம கட்டாயப்படுத்தண்டா. அங்கே விருப்பம் இருந்தவங்க அது இங்கே சோத்திரம். இந்த பிராயங்களை நம்ம கற்றுக்கொள்ளவில்லைன்னா எப்பவும் கற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு ஒரு கன்வென்ஷன் ஆயத்த பண்ண நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்காக தொடர்ந்து நீங்கள் ஜெபிக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். தொடர்ந்து ஜெபிங்கள். தயவு செய்து எத்தனை பேர்கள் ஜெபிப்பீர்கள் என்று தெரியாது. இருந்திருந்தாலும் உங்கள்கிட்ட ஜெபத்தில் ஜனவரி 17, 18 மற்றும் 19 ஆகிய நாட்களில் கன்வென்ஷன் நடக்கிறது. 17, 18 அதாவது இந்த கன்வென்ஷனில் நம்மை போல செய்திக்கு வாரவங்களும் உழைத்து அந்த ஆத்துமக்கள், ஏன்னா அந்த கடைசி காலங்களில் உலகத்தோடு ஒட்டி வாழுகிற மக்களை தான் நம்ம பார்க்கிறோம். விசுவாசிகளுக்கும் இந்த அதாவது இந்த அநேக சபைகளை நம்ம எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒருவேளை நகை போடாமல் இருக்கலாம், அவங்க பயபக்தி போல நடிக்கலாம். ஆனால் வாழ்க்கையில் ஒரு விசுவாச அளவில் வாழ்வ ஆள்கள் ரொம்ப சுருக்கம். இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்கிறாங்க.
ஒரு அளவில் தான் இருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் எல்லாம் சோத்திரம். அதற்காக தேவதாசர்கள், தேவ பிள்ளைகள் முழு முயற்சியோடு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறார்கள். அதில் ஒரு குரூப் தான் நம்மோடு வந்து இணைந்து இந்த ஊழியங்களை செய்கிறார்கள். ஆகவே அவர்களோடு இணைந்து நாமும் உற்சாகத்தோடு ஜபித்து இந்த ஊழியங்களை செய்வோமானால் நம்முடைய வாழ்க்கையில் அது மீந்த பலனை தருகிறதாய் காணப்படும். அது மட்டுமல்ல, நீங்கள் எளியவர்கள், வியாதிப்பட்டவர்கள், கஷ்டப்பட்டவர்கள் ஒன்றும் நீங்கள் பொருளாதார உதவிகள், ஒத்தாசைகள் ஒன்று செய்ய வேண்டியதில்லை. வசதி உடையவர்கள், வாய்ப்போடு இருக்கிறவர்கள் வாய்ப்புக்கு தக்கதாக உங்களால் என்றதை நீங்கள் செய்யும்போது அது நமக்கு எல்லாருமா சேர்ந்து இந்த கன்வென்ஷனை நாம் நடத்த ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அதற்கு ஒத்துழைப்போம். இல்லை, அது நமக்கு ஆண்டவருக்காக நம்ம எதை செய்தாலும் நஷ்டப்பட்டு போகிறது இல்லை. ஆண்டவர் நம்மை அறிகிறவர், நடத்துகிறவர், அவர் நமக்கு எல்லாவற்றையும் தருகிறவர். ஆகவே அதற்காக நாம் ஜபித்து எல்லா காரியங்களும் தொடர்ந்து செய்வோம். இந்த காலவேளையில் தேவ சமூகத்தில் நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கும்படியாக ஒன்றிரண்டு காரியங்கள், அதாவது விசுவாசத்தை குறித்து அந்த நமக்கு செய்தியை தருகிற இந்த யூதா ஆனவர் யாரன், யூதாவை பற்றி உங்களுக்கு தெரியுமா? யூதா ஆண்டவருடைய ஒரு சகோதரன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய. நீங்க மத்தேயு சுவிசேஷத்தில் வாசிக்கும் போது ஸ்தோத்திரம், மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 55ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 13:55. இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? இவன் தாய் மரியாள் அல்லவா? பாருங்க, யாக்கோபு, யோசே, சீமோன், பாருங்க யூதா என்பவருடைய இவனுக்கு சகோதரன் அல்லவா? அப்ப யூதா வந்து, அதாவது கன்னி மரியாள் இடத்துல ஆண்டவர் பிறந்த பிற்பாடு, அதுக்கு பிற்பாடு அந்த மரியாளும் யோசேப்பும் சேர்ந்து வாழுகிற நாட்களில் ஆண்களும் பெண்களுமான பிள்ளைகள் சிலர் இருந்தார்கள். அந்த கூட்டத்தில் இந்த யூதாவும் காணப்பட்டான் என்று தான் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய காலத்தில் இவன் வந்து ஆண்டவரை அறிந்தவனாக நாம் சொல்ல முடியாது. காரணம், சிலுவையில் இருந்து கொண்டு அவரை இவ்வளவெல்லாம் பாடுபடுத்தின போதும் கூட அவருடைய சொந்த சகோதரங்கள் யாரும் அதிலே கூட்டத்தில் இருந்தது மாதிரி நாம் தெரியவில்லை. அதுக்கு பிற்பாடு உள்ள காலங்களில் உபதேசங்களை கேட்டு இவர்கள் மனம் திரும்பி இந்த இயேசுவை பின்பற்றினார்கள் என்று தான் பார்க்கிறோம். அப்போ இந்த யூதா இந்த விசுவாச, அதாவது ரட்சிப்பை குறித்து மக்களுக்கு ஒரு புத்தி சொல்ல வேண்டும் என்ற சிந்தையோடு அந்த நிருபத்தை எழுத ஆரம்பித்த போது அவன் விசுவாச, அதாவது ரட்சிப்பை குறித்து மட்டுமல்ல, விசுவாச வாழ்க்கை குறித்து அவர்களுக்கு சொல்ல ஏவப்பட்டு விசுவாசத்தை குறித்து எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். அதில் முதலாவதாக எகிப்தில் இருந்து புறப்பட்ட இஸ்ரேல் ஜனங்களை குறித்து அங்கே எழுதுகிறதையும் நாம் பார்க்கிறோம். எகிப்து தேசத்தில் யோசேப்பின் காலத்தில் 70 பேர்கள் பிழைக்கும்படியாய் எகிப்து நேராய் கடல் சென்றவர்கள், அதிலிருந்து வளர்ந்து 430 ஆண்டுகள் அங்கே தங்கி அவர்கள் பிள்ளைகளை எல்லாம் பெற்று வளர்த்தப்பட்டு லட்சக்கணக்காக பல லட்சங்களாக உருவாக்கப்பட்டு பெருகின போது அங்கே யோசேப்பை தெரியாத ஒரு ராஜா அங்கே ஆளுகைக்கு வந்தபோது இவர்களுக்கு விரோதமாய் அவன் கிரியை செய்ய ஆரம்பித்தான். ஆகவே இவர்களுக்கு அங்கே வாழ முடியாத நெருக்கடியான சூழ்நிலைகள் ஏற்பட்ட போது எப்படியாக இந்த இடத்தை விட்டு அவர்கள் கடந்து போக வேண்டும். அது மட்டுமல்ல, இதுக்கு பின்னால என்ன இருக்கிறதுன்னு சொன்னால் தேவனுடைய வாக்குத்தத்தம் இருக்கிறது. ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்னவென்றால், நீ எகிப்திலே உன்னுடைய ஜனங்கள் அங்கே செல்வார்கள், ஆனால் ஒரு காலத்தில் நான் அவர்கள் என்ன செய்வேன், இந்த கானான் தேசத்து நேராக வழி நடத்துவேன் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாக அந்த ஜனங்களுக்குள்ளாக இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தது. ஜனங்களுக்கு நெருக்கடி, பயங்கரமான கடுமையான வேலைகள், செய்ய முடியாத வேலைகளை கொடுத்து அவர்களை செய்வித்தார்கள், அடித்தார்கள், உபத்திரவப்படுத்தினார்கள், சத்தமிட்டு ஓ என்று புலம்பி அழுதார்கள், தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். நம்முடைய தேவன், அதாவது தேவனை நோக்கி யார் யார் கூப்பிடுகிறார்களோ, அவரை நோக்கி விசுவாசிக்கிறார்களோ அவர்களெல்லாம் நோக்கி பார்க்கிற ஒரு தெய்வம். பாருங்க, சோத்திரம். அநேகர்கள் நினைக்கிறது என்ன சொன்னால், நாம் சோத்திரம், நாம் அதாவது ஒரு ஆவிக்குரிய சபையில் நாம் போய் சேர்ந்து விட்டோமானால் நாம்
அதாவது இந்த எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் அடைந்து கொள்ளும் சொல்லி மன எண்ணத்திலே நினைக்கிறார்கள். இல்லை அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாறுதல், எபவுட் டேர்ன் வாழ்க்கை, எபவுட் டேர்ன். அதாவது நாம் உலகத்துக்கு நேராக, பாவத்துக்கு நேராக விரைந்து ஓடிக்கொண்டிருக்கிற நாம் அதில் நின்று யோசித்து சிந்தித்து அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து வேறுபட்டு ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக திரும்பி இந்த இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்ற ஆரம்பிக்கும் போதுதான் தேவ ஆசீர்வாதம் நமக்கு நேராக கடந்து வரும். அல்லது நம்ம ஒரு சபையில போய் கால் வச்ச உடனே அங்க இன்னும் வந்துடாது. சோத்திரம். விசுவாசத்தோடு நம்ம சபையில் கிறிஸ்துவை ஊழியக்காரனையோ சபையையோ ஒன்றுமல்ல நாம் நம்ப வேண்டியது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவன். அவர் எல்லாரையும் நேசிக்கிறவர், எல்லாரிடத்திலும் அன்பு வைக்கிறவர். அவருக்கு ஏழைகள் என்றோ எளியவர்கள் என்றோ படித்தவன் என்றோ படியாதவன் என்றோ அப்படி ஒன்றும் ஒரு வேறுபாடு கிடையாது. எல்லாரையும் ஒன்று போல நேசிக்கிற ஆண்டவர். நீங்க சோத்திரமுடைய மன விருப்பங்களை, உங்களுடைய எண்ணங்களை, தேவைகளை வாயை திறந்து அநேகர் பாருங்க. இந்த ஜபத்துல கூட அநேக பிள்ளைகள் வாயை திறக்கல. ஒரு சில பிள்ளைகள் வாயை திறந்து ஜபிக்குது, அநேகருக்கு வாயை திறக்கவே இல்லை. சோத்திரம். ஏன்னா அதுகளுக்கு அந்த பழக்கம் இல்லை, அதுகளுக்கு என்னன்னு தெரியாது. அது அந்த சூத்திரம் அது வாயிற்கு அடைச்சு கொண்டு அப்படிதான் இருக்குது. ஆனால் யாரு சூத்திரம் நாம நீதிமொழியில 28:13 வாசிக்க வேண்டாம். தன் பாவங்களை அறிக்கை தான் முக்கியம். அருமையினோட ஆண்டவரே, நான் ஒரு குற்றவாளி, நான் ஒரு பாவி, என்னுடைய பாவங்களை தயவாய் எனக்கு மன்னித்து என்னை ரட்சியும் சொல்லி யார் தங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சோத்திரம் முழு இருதயத்தோடு அறிக்கை செய்வார்களோ அந்த சத்தத்தை ஆண்டவர் கேட்டு அவருடைய பாவங்களை மன்னித்து ஒரு இமைப்பொழுதில் அவனை நீதிமானாக மாற்றுகிறார். நீங்க அனைத்து சொன்னா நம்ப மாட்டீங்க. சோத்திரம். ஒரு இமைப்பொழுதுல அது ஆண்டவரால் முடியும். அது ஒரு பெரிய காரியம். உலகத்தில் யாராலும் முடியாது. எந்த மருத்துவராலோ எந்த ராஜாக்களாலோ முடியாத ஒரு காரியம் ஆண்டவர் இமைப்பொழுதிலே அதை செய்து முடிக்கிற தெய்வம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட தெய்வத்தை தான் நாம் ஆராதிக்கிறோம். ஆகவே நாம் பாக்கியவான்கள். அது வேதம் சொல்லுகிறது, ரட்சிக்கப்பட்ட இஸ்ரவேலே ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு நிகரானவன் யார்? ஒருத்தரும் கிடையாது. நீங்க தைரியமா இருங்க. ஒரு டாக்டரா இருந்தாலோ, ஒரு இன்ஜினியரா இருந்தாலோ, ராஜாவா இருந்தாலோ உங்களுக்கு நிகரானவர் அல்ல. உங்களுக்கு நீங்க ரட்சிக்கப்பட்டிருந்தால் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய வாழ்க்கையில விசுவாசத்தோடு நீங்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு மனுஷர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு சமமானவன் இந்த பூமியில எவனும் கிடையாது. மேலே அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் தந்த ஒரு சிலாக்கியம். ஆகவே நாம் அதுதான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் சந்தோஷமாயிருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். ஒருக்கா ரெண்டு வட்டம் இல்ல, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லி கர்த்தராகி ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். பவுல் அப்போஸ்தலன் சந்தோஷமாய் இருங்கள்னு சொன்ன அப்போஸ்தலன் பவுல் எங்க இருந்து இது சொல்லுகிறாருன்னு சொன்னார், ஜெயிலுக்குள்ள இருந்து. அவர் ஜெயிலுக்குள்ளே அவரை சுவிசேஷ நிமித்தமாக பிடிக்கப்பட்டு அவர் ஜெயிலுக்குள்ள அடைக்கப்பட்ட போது ஜெயிலில் இருந்து அவர் நமக்கு எழுதுகிறார், நீங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லி. பாருங்க, ஜெயிலுக்கு இருந்து யாருக்கு எங்களுக்கு சந்தோஷமா இருமா? ஆனா அப்போஸ்தலன் பவுலுக்கு சந்தோஷம். ஆண்டோட ஊழியக்காரர்கள் எத்தனையோ பேர்களை ஜெயிலில் அடைத்தார்கள், அவர்கள் சந்தோஷமா அங்கே இருந்தார்கள். ஆகவே நமக்கு எங்க இருந்தாலும், கஷ்டத்துக்குள்ள இருந்தாலும், வியாதிக்குள்ள இருந்தாலும், நீங்க வின்சென்ட்டை போய் விசாரிச்சு பாருங்க, அவன் ஒரு பின்மாற்றமான ஒரு வார்த்தை அவன் வாயிலிருந்து வராது. அவன் சந்தோஷமான வார்த்தை தான் அவனுடைய இருதயத்தில் புறப்படும். காரணம், கர்த்தர் அவனுக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் அவனுக்குள்ள இருக்கிறது படினால அவன் விசுவாச வார்த்தை தான் அவனுடைய இருதயத்தில் இருந்து வரும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவரை மீட்டுக்கொண்டு ஆண்டவரால் மீட்கப்பட்ட ஜனங்கள் அவர்களுடைய கர்த்தர் வாசமாக இருக்கிறார். நீங்க வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் போது மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் வாசிங்க. இந்த உலகத்தின் முடிவு இருந்தோம் சகல நாட்களிலும் யார் இருக்கிறது நம்ம கூட? நான் என்ன யாரு? இயேசு கிறிஸ்து உங்களுடனே நம்முடனே கூட இருக்கிறார். அல்லேலூயா. நம்மோட இருக்கிற தெய்வம் பாருங்க. நீங்க பாருங்க, இங்கேயும் கூட
நான் அந்த யூதா எழுதின நிரூபத்தில் 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். 1வது காரியம் என்னன்னு சொன்னா, யூதா நீங்க 5வது வசனத்தை வாசிங்க. எகிப்து தேசத்திலிருந்து அவருடைய கூக்குரலை ஆண்டவர் கேட்டு அந்த ஜனங்களை அந்த தேசத்திலிருந்து வர பண்ணினார் என்று தான் பார்க்கிறோம். எங்க பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தில் அவர்கள் தங்க முடியாது. பிள்ளைகள் கவனிங்க, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தின் நேராக உங்களை நடத்தும்படியாக ஆண்டவர் அவர்களை பிரித்து எடுத்து பாருங்க, அந்த ஜாதியிலிருந்து எகிப்து தேசத்தில் உள்ள ஜனங்களை, இஸ்ரவேல் மக்களை பிரித்தெடுத்து கானான் தேசத்துக்காக வழி நடத்தும்படியாய் அவர் புறப்பட பண்ணினார். எத்தனை பேர் அங்கே நம்ம பார்க்கிறோம்? தெரியுமா எத்தனை பேருன்னு? தெரியும் உங்களுக்கு. இதெல்லாம் பழைய காரியம் தான். அதாவது பிள்ளைகள் ஸ்திரீகள் தவிர எத்தனை பேர்? 6 லட்சம் ஜனங்கள். 6 லட்சம் ஜனங்களை மோசே ஆரோன் என்கிற ஊழியக்காரர்களுடைய கையில கொடுத்து அவரை அனுப்புகிறத நாம் பார்க்கிறோம். 6 லட்சம் ஜனங்களை நடத்த முடியுமா? கவனிங்க, 6 லட்சம் ஜனங்கள். எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளை, 6 லட்சம் ஜனங்களை இந்த மோசே இன்னும் ஆரோன் வழியாக கர்த்தராய் ஆண்டவர் அது நடத்தினார் என்று பார்க்கிறோம். அதை நம் இந்த சூத்திரநாம இந்த யாத்திரா புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரம், யாத்திரா புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்கள் வாசிங்க. அவர்கள் இரவும் பகலும் வழி நடத்தக்கூடும்படிக்கு பாருங்க, நீங்க சிந்தித்து கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும் வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு ஆறு முன் சென்றது. பாருங்க பாருங்க, தேவன் பாருங்க முன் சென்றார் என்று தான் பார்க்கிறோம். அவர்களை நீங்க போங்க அப்பான்னு சொல்லி விடல. பாருங்க, அவர் முன் சென்றார். தெய்வம் அவர்களுக்கு முன் சென்றார். கவனிங்க, தெய்வம் தேவனாகி கர்த்தர் அவர்களை நீங்க அப்படி போங்கன்னு சொல்லி ஆண்டவருக்கு. ஏன்னா எத்தனையோ ஜாதி ஜனங்களே ராஜ்யத்தை கடந்து அவர்கள் போக வேண்டியது உண்டு. அவர்களுக்கு பயங்கர எதிர்ப்புகள், பிரச்சனைகள், பிரதிகூலமான சூழ்நிலைகள் எல்லாம் வர வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நீங்க போங்கன்னு சொல்லி அவர் விட்டு விடவில்லை. கர்த்தர் முன் சென்றார். கர்த்தராய் ஆண்டவர் அவர்களுக்கு என்ன செய்தார்? முன் சென்றார். அப்ப சென்றா அப்ப இந்த ஜனங்கள் அது பகல்ல மேக சம்பவம், வெயில் கொள்ளாத. கவனிங்க, அரேருக்கு பகலில் அவர்கள் மேக சம்பவம், வெயில் அடிக்காது. மேக சம்பத்துக்குள்ளே அவர்களை சுகமாத்திரமாக காத்து கொண்டார். ராத்திரி வெளிச்சம் காட்டுவதற்கு அக்னி சம்பவம். அதற்கு முன்னே போகிறது ஆண்டவர், பின்னே வருகிறது ஊழியக்காரர்கள் மோசையும் ஆரோனும், அதற்கு பின்னே ஜனங்கள். அப்படியா அவர்கள் பல பட்டாளத்தோடு பாருங்க, அதாவது வரிசையாய் அவர்கள் திரளாய் ஜனங்கள் எல்லாம் நடுங்கினார்கள். ராஜாக்கள் எல்லாம் பயந்தார்கள் இவர்களை கண்டு. இது இப்படிப்பட்ட ஜனங்கள் என்று சொல்லி நடுங்கி பயந்தார்கள். அருமையானுள்ள அப்படியாய் அவர்கள் நடந்து அவர்கள் சென்றார்கள். இந்த ராத்திரி வேளையிலும் ஜனங்களிடத்திலிருந்து இந்த அக்னி சம்பம் விலகி போகவில்லை, கூட இருந்தது. அப்படியா இவர்கள் வழிநடத்தி செல்லும்போது இவர்களுக்கு அநேக பிரச்சனைகள் வந்தது. அதாவது பாருங்க, இவர்களுக்கு ஒரு பயங்கர ஒரு செங்கடலை கடந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. செங்கடலை கடந்து போக வேண்டும், அது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்போ செங்கடலுக்கு நேராக இவர்கள் வந்தபோது இவர்கள் செங்கடலை கண்டார்கள், நடுங்கினார்கள், பயந்தார்கள். அப்ப எல்லாரும் என்ன சொன்னாங்க? எல்லாரும் ஏகதேசம் பேரெல்லாம் செத்தோம், இதோட என்ன செய்ய நாங்க நம்முடைய காரியம் முடிந்தது என்று சொல்லி இவர்கள் பயந்து நடுங்கினார்கள். நடுங்கி அப்ப இவர்களுக்கு இருதயத்தில் இந்த மோசே என்ன செய்யணும்? மோசேக்கு மேல பயங்கர கோபம், கடுங்கோபம். மோசே, இந்த அநியாயம் செய்து போட்டியப்பா,
மோசே உனக்கு 80 வயசு, அவனுக்கு கிழவன் என்ன போல பாருங்க. அவன் மோசே வந்துட்டு தேவனால நடத்தப்பட்ட ஒரு ஊழியக்காரன். அப்போ மோசே எல்லாம் நடத்தினது, கர்த்தர் மோசையோட இருந்தாரு, ஜனங்களோடு கர்த்தர் இருந்தாரு. இப்போ மோசே ஒரு 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 இவர்களுக்கெல்லாம் ஒரு தலைவனாக ஆண்டவர் வச்சு நடத்தினாரு. மோசை கிட்ட முறுமுறுக்க தொடங்கினார்கள், முறுமுறுத்தார்கள். பாருங்க, ஜனங்களுக்குள்ள ஒரு குழப்பம் அதாகும், முறுமுறுப்பு. நமக்கு ஒரு சின்ன கஷ்டம் வந்தது என்று வைத்துக் கொள்ளுங்க, ஒரு காய்ச்சல் வந்தது, முறுமுறுக்கிறார்கள். ஒரு பிரச்சனை வந்தது, நான் எல்லாரையும் சொல்லல, அநேகருடைய வாழ்க்கையில. ஆனால் வின்சென்ட்டுடைய வாழ்க்கையில பார்த்தவர், அவன் இந்த பொல்லாத ஒரு வியாதி வந்தவர் கூட அவன் சந்தோஷமான ஒரு வார்த்தை அல்லாம இன்னும் வரை என்கிட்ட பேசிட்டு இல்லை. உங்கள்கிட்ட எப்படி பேசுறேன்னு தெரியாது. ஆரம்பம் முதல் அவன் ஆப்ரேஷன் தான் போகல, என்ன ஆண்டவருடைய சித்தம் எதுவும் அதன்படி நடக்கட்டும், எனக்கு நான் அது போகலன்னு சொன்னேன். பின்ன நான் தான் சொல்லி அவனை கொஞ்சம் அட்வைஸ் பண்ணி அந்த மாதிரி காரியங்களை ஒவ்வொன்றா செய்தேன். அதில் கொஞ்சம் சில காரியங்கள்ல கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. சூத்திரம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவருக்குள்ள இருக்கிறவர்கள், அப்போ பாருங்க, இந்த உலக வாழ்க்கையை விட நாம இனி போகக்கூடிய அந்த உலக வாழ்க்கை மிக ஆசீர்வாதம். பாருங்க, மிக ஆசீர்வாதம். அதை தெரிந்த ஆளுகள் யாரும் கவலைப்பட மாட்டாங்க. இப்போ பாருங்க, நம்முடைய இந்த ஆத்மா, அது இனி நம்ம கன்வென்ஷன்ல நமக்கு தெரியும் பாருங்க. ஆவி, ஆத்மா, சரீரம். ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கும், சரீரமானது நாம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டபடினால மண்ணுக்கும் இந்த ஆத்மா எங்கே பரலோகத்துக்கு போகிறது அங்கே காண்பிப்பார்கள். அப்போ நமக்கு அதை சரியா புரிந்து கொள்ள முடியும். இந்த ஆத்மா சோத்திரம், அது நித்தியத்துக்கு நேராக சோத்திரம். ஆண்டவர் சொன்னாரு, இந்த அற்பமான சரீரத்தை அவருடைய மகிமையான சரீரத்தினால் அவர் மறுவப்படுத்தி அவரை போல ஆக்குறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவரை போல நாம் ஆக்கப்படுகிறோம். நம்மளோட மரணத்துக்கு பிற்பாடு நாம் அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படி நாம இருப்போம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. வேதம் பொய் உரைத்து நம்மை அப்படி ஏமாற்றுகிற ஒன்றல்ல வேதம். அது சத்தியம், அது சத்தியம். நீங்க நம்பினாலும் சரி, நம்ம நம்பாம போனாலும் சரி, அது சத்தியம். அப்போ நம்ம மரணத்துக்கு பிற்பாடு அவரை போல ஆக்குகிறது நம்முடைய வேத வார்த்தைகள். அவரை போல நம்மை மாற்றுகிற தெய்வம். அப்போ நாம மரணத்துக்கு பிற்பாடு அவரை போல இருப்போம். ஆகவே இந்த உலகத்தில் நாம் இருக்கும்போது பாடு உண்டு, கஷ்டம் உண்டு, பிரயாசம் உண்டு, பிரதிகூலம் உண்டு. இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? அவர் அனுபவித்து அவர் அனுபவித்த அந்த விட்டு போன பாடுகளை நாம என்ன செய்யணும்? முறுமுறுப்பு இல்லாமல் அனுபவிக்க வேண்டும். ஆனால் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? முறுமுறுத்தார்கள். இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட சங்கீதத்தினுடைய 10வது வசனத்தை யாராவது வாசிங்க. 40 வருஷமாய் அந்த ஆண்டவர் என்ன செய்ய, நான் இந்த சந்ததியை அரோசித்து என்ன வெறுத்து, அவங்களுடைய நடவடிக்கைகளை பார்த்து நான் இந்த சந்ததிகளை அரோசித்து, அவருடைய சுபாவத்தை ஆண்டவர் எப்படி வழுகி போகிற இருதயம் உள்ளவர்கள் என்று, என்னுடைய வழிகளை அறியாதவர்கள், அதாவது இந்த வழிகளை அறியாதவர்களுக்கு அவரிடத்தில் விசுவாசம் இருக்காது. வழிகளை கர்த்தர் நமக்கு, இந்த ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை, ஆண்டவர் நமக்கு பரலோகத்தில் வைத்திருக்கிற இந்த ஆசீர்வாதங்களை அறியாதவர்களும் விசுவாசியாதவர்களுக்கும் இந்த ரகசியம் வெளிப்படாது. அவர்களுக்கு முறுமுறுப்பு தான் வரும். அவங்க இந்த உலகத்தில் இன்பமாய் ஆடம்பரமாய் வாழலாம் என்ற எண்ணத்தோடு அநேகர்கள் என்ன செய்கிறார்கள்? ஞானசனம் எடுத்துக் கொள்ளுகிறார்கள். அப்படி எடுப்பதனால அது நம்ம எவ்வளோ சொல்லும் இல்லையா? சில ஆட்கள் ஞானசனம் எடுக்கும்போது, ஞானசனத்துக்கு வரும்போது நமக்கு உங்களுக்கு தர முடியாது என்ன, நம்ம ஒரு பட்சபாதம் செய்வது போல வந்துடும். ஆனால் விசுவாசத்தோடு ரட்சிக்கப்பட்டு வரும்போது நமக்கு பயங்கர சந்தோஷம். அவளிடத்துல ரட்சிக்கப்பட்டால் நமக்கு தெரியும், அவருடைய வாயிலிருந்து சூத்திரம் வரும், அவருடைய வாய் முகத்தையே சூரியனை போல பிரகாசம் உண்டாயிரும். எவ்வளோ கரிக்கட்டா முகமா இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு புன்சிரிப்பு, ஒரு சந்தோஷம், ஒரு சோத்திர வார்த்தைகள், அவர்களுடைய கிரியைகள் எல்லாம் வித்தியாசமாக இருந்துடும். அவர்கள் தான் ஞானஸ்தானம் எடுக்கக்குள்ள குவாலிஃபைடு ஹேண்டு, அந்த ஸ்நானத்துக்கு தகுதியானவர்கள். ஸ்தோத்திரம். எனக்கு அன்பானவர்களே, அவங்க தன்னைதானே சாட்சி சொல்லிப்போ அவங்க கேட்பாங்க, எங்களுக்கு ஒரு வார்த்தை சாட்சி சொல்லலை, எனக்கு ஆண்டவரை பற்றி எனக்கு ஒரு வார்த்தை சொல்லணும் இல்லையா? எங்கே வேணும்னு சொல்லணும், எந்த இடத்துலையும் சொல்லலாம்.
ஸ்தோத்திரம் சொல்லணும்னு சொல்லி அவளுக்கு ஒரு விருப்பம் இருக்குது. எப்போதும் தேவனை குறித்துள்ள சிந்தை இருக்குது. அவங்க தேவனை பற்றி வார்த்தை, தேவனை ஆராதிக்க வேணும். நரி ஒளி எடுத்தது போல என்னைக்காவது ஒரு நாளில் ஆராதனை, எல்லா ஆராதனையும் அவர்களை பார்க்க முடியும், எல்லா ஆராதனையிலும் அவருடைய முகத்தை பார்க்க முடியும். அதுதான் தேவனோடு வாசம் பண்ணுகிறவர்கள். எல்லா ஆராதனையிலும் பிரசண்டா இருப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய அவயவங்கள், தேவனுடைய பிள்ளைகள். அவர்கள் ஆராதிக்க வேற ஆராதிக்கிறது. இன்றைக்கு அப்படி இல்லை, இன்றைக்கு அப்படி இல்லை. ஏதாவது தனக்கு சந்தர்ப்பம், தனக்கு வசதியும் வாய்ப்பும் இருக்கும்போது ஆராதனை. அதெல்லாம் அது தேவனோடு ஒரு தொடர்பும் ஐக்கியம் உள்ளவர்கள் எல்லாருமே உள்ள. அதெல்லாம் ஏதோ ஒரு ஆசீர்வாதத்திற்காக அதில் உண்மையான ஆண்டோட பிள்ளைகள் தேவனை ஆராதிக்க தயங்கவே மாட்டார்கள். ஆராதிக்காமல் இருக்க அவர்களால் முடியாது. ஒருவேளை சரீர பலவீனங்கள் அப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தால் அவங்களால முடியாது. மற்றபடி அவர்கள் தேவனோடு உறவாடி கொண்டே இருப்பார்கள். அங்கே இந்த ஜனங்கள், இந்த நம்ம வாசிக்க அவர்களை ஆண்டவர் ஆரோசித்தார். அவருடைய முறுமுறுப்பு, அவருடைய நடை சத்தம் போட்டாங்க. அந்த சமுத்திரத்துக்கிட்ட வந்தாச்சு. அப்போ என்ன பார்க்க உடனே எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச காரியம். அந்த சோத்திரம், அந்த எகிப்தில் உள்ள ராஜாவும் படைகளும் சேனைகளும் குதிரைகளும் ரதங்களும் இன்னும் பின்னால வந்து கொண்டே இருக்கு. ஏன்னா இவங்க எல்லாம் புறப்பட்டு வந்த பிறகு அவங்க என்ன யோசித்தா, இனி வேலை செய்கிறதா இருக்கு, இந்த அடிமை வேலை செய்வதுக்கு இனி யாரும் கிடையாது, நமக்கு இனி எப்படி பிழைப்பு முடியும், நமக்கு இந்த உலகத்தை நாட்டை எப்படி நடத்த முடியும்னு சொல்லி சிந்தித்து அவர்கள் துரத்தி பிடித்து கொண்டு வரும்படி ஓடினார்கள். வரும்போது இவர்கள் அலற ஆரம்பித்தார்கள், முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். மோசையிட்ட கேட்டார்கள், எங்களுக்கு எகிப்திலே கல்லறைக்குள்ளே அங்கே எங்களுக்கு அடக்கம் பண்ணுவதற்கு இடம் இல்லை என்றா கொண்டு வந்தாய், இங்கே கொண்டு வந்து எங்களை இப்படி பாடுபடுத்தி எங்களை கொண்டு போட நீ கொண்டு வந்தாயேன்னு சொல்லி மோசையின் எடுத்த இவர்கள் புலம்பினார்கள். உடனே மோசை என்ன சொன்ன, பொறுத்திருங்கள், யுத்தம் கர்த்தருடையது, அவர் நீங்க சும்மா இருப்பீர்கள், யுத்தம் கர்த்தருடையன்னு சொல்லி ஆறுதல் படுத்தினாலும் இவர்கள் என்ன செய்யாது, ஆறுதல் வரவில்லை. அப்போ முன் நடந்த தெய்வம் விலகி அவர் பின்னாலே போக ஆரம்பித்தார். பின்னால பாருங்க, அந்த ஜனங்கள் பின்னால எகிப்தியரும் முன்னால இஸ்ரவேலருமாய் இந்த சமுத்திரத்திலே அவர்கள் சந்தித்தார்கள். அப்ப சமுத்திரத்திலே முன்னால எபிரேயர்களும் பின்னாலே எகிப்தியர்களுமாய் சந்திக்கப்பட்டது. அப்ப முன்னால வந்த அக்னி சம்பம் விலகி அது பின்னால வர ஆரம்பித்தது. அதுபோல கர்த்தர் என்ன செய்தார், பின்னாலே நடுவில் வந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் எகிப்து ஜனங்களும் நடுவாக இந்த அக்னி சம்பவம் கர்த்தரும் இருந்தார்கள். ஏனென்றால் ஒரு பாதுகாப்பு அருமையான. ஆகவே நம்மை தேவனாய் ஆண்டவர் ஒவ்வொரு நிமிஷங்களிலும் பாதுகாக்கிற தெய்வம். ஒவ்வொரு நிமிஷங்களிலும் என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன எவ்வளவு வேதனை வந்தாலும் சரி, நம்ம அவர் மறக்கிற ஒரு தெய்வம் இல்லை. ஒரு தாய் தகப்பன் மறந்தாலும் ஆண்டவர் நம்மை மறக்கிற ஒரு தெய்வம் இல்லை. நம்முடைய இயேசு கிறிஸ்து அவர் மறந்த சரித்திரமே கிடையாது. அவரை பின்பற்றின ஒரு மனுஷன்கிட்ட நீங்க கேட்டு பாருங்க, இந்த குணப்பாடாதவங்க, அறகுறையானவங்க. ஸோ இந்த அஜின் பாருங்க, குடிச்சு கும்மாளம் அடிச்சு செத்தப்பன போல ஆகி நாளை உடம்பில் உள்ள பாதி சரீரம் ரோட்டிலையும் பாதி சரீரம் வீட்டிலையுமே இருந்தவனை பொய் தடவி அவனுக்கு புத்தி சொல்லி அவனை கழுவி பறக்கி எடுத்து இங்கே கொண்டு போகிறோம். ஆரம்பத்தில் அவனுக்கு கொஞ்சம் ஒரு சின்ன சந்தோஷம் இருந்தது, ஞானசனவளுக்கு ஆசைப்படுதுன்னு சொன்னான். அதே போல இல்லை, இப்போ அவனுக்கு என்னச்சது, அப்படி சகோதரன் போய் அதெல்லாம் பாடுபட்டது. இப்போ அவன் நீ வந்தது அவனுக்கு சந்தோஷம் இல்லை, அவனுக்கு துக்கம்னு சொல்ல. பாருங்க லோகத்தை பாருங்க, அவனுக்கு பாருங்க அந்த ஆத்மா தப்பிட்டு இனி வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் உண்டு, சூத்திரம். அதை நம்ம எவ்வளவு சொல்லியும் சத்துரு பிசாசு அவனை அதை உட்கொள்வதற்கு, அந்த வார்த்தைகளை உள்ள விடுவதற்கு தடை பண்ணுகிறது. பிசாசு என்ன வைராக்கியத்தோடு ஆத்துமக்களை பிடித்து நரகத்தில் கொண்டு போறதுக்கு அவன் பிரயாசப்படுவான். அவனுடைய ஊழியம். பரிசுத்த ஆவியானவர் அவருடைய ஜனங்களை பரலோகத்தில் வாசம் பண்ண வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளை, தேவனால உருவாக்கப்பட்ட பிள்ளைகளை பாசக்கட்ட ஒப்புக்க கூடாதுன்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் கிரியை நடந்து கொண்டே இருக்கிறார். இப்படியாக இந்த ஜனங்களுக்குள்ள வந்தபோது ஆண்டவர் என்ன செய்தார்னு சொன்னால், சோத்திரம் இந்த மோசையிட்ட சொல்லி, ஆண்டவரே, மோசைக்கு என்ன செய்ய முடியும், ஆண்டவரே என்று கூப்பிட்டு நீ உன் கையில் இருக்க வடி கம்பெடுத்து ஜலத்தை அடின்னு சொன்னபோது ஜலம் என்ன செய்யுது,
ரெண்டாக பிளந்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த சமுத்திரம் எங்காவது அதுக்கு முன்னே அதுக்கு பின்னே ஒரு சமுத்திரம் ரெண்டாக பிளந்து அந்த தரையானது ஈரமெல்லாம் வந்து வெட்டாந்தரையாய் மாற்றப்பட்டதுன்னு சொல்லி அதில் சொல்லப்பட்டிருக்கு. தரை என்ன சமுத்திரம் ரெண்டாக பிளந்து வெட்டாந்தரை வழியாக இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? நடந்து வந்தார்கள். அவர்கள் நடந்து இந்த சமுத்திரத்தை விட்டு கரையேறினார்கள். மற்ற ஜனங்கள் சமுத்திரத்துக்கு உள்ள வந்தது. மறுபடியும் சமுத்திரம் என்ன ஆயிற்று? ஒன்றாக சேர்ந்தது. ரெண்டாய் பிளந்த சமுத்திரம் ஒன்றாய் இணைக்கப்பட்டு அதுக்குள்ளாக அந்த அத்தனை ஜனங்கள் என்ன செய்தார்கள்? அந்த வெள்ளத்துக்குள்ளே விழுந்து அகப்பட்டு எல்லா ஒரு ஆத்மா கூட சாகாமல் இல்லை, அத்தனை பேரும் செத்தார்கள். அந்த எகிப்தில் உள்ள அத்தனை ரதங்களும் குதிரைகளும் வீரர்களும் எல்லாரும் செத்தார்கள். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கோ ஒரு மனிதனு கூட ஒரு கேடும் கிடையாது. நீங்க சோத்திரம், நீங்க 1 கொரிந்தியர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1 முதல் 5 உள்ள வசனம் வாசிங்க, கவனமா வாசிங்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் கிறிஸ்துவே அழிக்கப்பட்டார்கள். பாருங்க, நீ பாருங்க, நினைச்சு பாருங்க. காரணம் அவருடைய அவிசுவாசம். இன்னைக்கு அவிசுவாசம், விசுவாசம் இல்லை. அதாவது ஒரு கிறிஸ்தவன் தான், கிறிஸ்தவர்கள் தான். விசுவாசம் இல்லாம கிறிஸ்தவனுக்கு எப்படி சொல்லியது? விசுவாசமே கிடையாது. விசுவாசம் ஆண்டவரிடத்துல ஒரு அன்பு கிடையாது. ஆண்டவரிடத்துல விசுவாசம் உள்ளவன்னா அவருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்க முடியும். ஒரு விசுவாசம் உள்ளவர்களுடைய வாழ்க்கையில அவர்களை நம்ம என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியாது. அவருடைய வார்த்தையில விசுவாசம் இருக்கும். அவர்கள் எல்லா காரியங்களிலையும் அவர்கள் உண்மை உள்ளவர்களாக இருப்பார்கள். பொய்யும் புரட்டாக சொல்லி பாருங்க. உலக மனுஷனை போல இருப்பாங்க. உலக மனுஷன் போயிருந்தால 1000 பொய்யை சொல்லுவான், 10,000 பொய்யை சொல்லுவாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள வாயிலிருந்து அவனுக்கு கஷ்டம் இருக்கும், வறுமை இருக்கும். அது இல்லைன்னு சொல்ல முடியாது. உள்ளதும் இல்லாததோ இல்லது என்று சொல்லி அப்படி என்ன சொல்லுவான்? அவன் ஒரு சாட்சி பெற்றவனாக இருப்பான். சாட்சி பெற்றவன். அவனுடைய இருதயத்தில் அந்த சந்தோஷத்தில் ஒரு குறைபாடு இருக்காது. அவன் ஒரு 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 தேவதூதனை போல, அவன் ஒரு பலசாலியை போல, ஒரு சோத்திரம் சந்தோஷம் உடையவனாய், சமாதானம் உடையவனாய். அவனுக்கு மரணம்னு சொல்லியது ஒரு வெறும் அதாவது எனக்கு வீட்டில் ஒரு பாவப்பட்ட அது பரதேசி பிரசங்கன்னு ஒரு ஆள் வந்து கிடப்பார். அவர் சொல்லுவார், ஐயா நான் உங்களுக்கு மரணத்தை பற்றி நீங்கள் என்ன சொல்லுதே? மரணம் அப்போ அவர் சொல்லியார், மரணம்னு சொல்லி எனக்கு ஒரு சட்டையை மாற்றுறது போல, ஒரு சட்டையை மாற்றி வேறொரு சட்டை போடுறது போல மரணம். இந்த சரீரத்தை விட்டு இன்னொரு சரீரத்துக்குள்ளே போகிறது மரணம். அதெல்லாம் ஒரு விஷயம் அல்ல. இதை விட எவ்வளோ 1000 10,000 மடங்கு மேன்மையான அனுபவம் அது. அப்படி நம்ம மரணம். அதனால மரணத்துக்கு யாரும் அளவா எனக்கு உபதேசம் சொன்ன ஒரு நாயராக, எனக்கு உபதேசம் எத்தனையோ லட்சக்கணக்கான ஊழியக்காராக இருக்கணும். ஆனால் எனக்கு ஆண்டவரை பற்றி சொன்ன ஒரு நாயர். அவர் ஆண்டவரை ஆரஞ்சதுனால அவர் சொன்னார். சோத்திரம். அவர் மக்கள்கிட்டையும் பேர பிள்ளைகள்கிட்டையும் சொன்னது, ഞാൻ മരിക്കുന്നതെന്ന് നിങ്ങളെല്ലാം സന്തോഷിക്കണം, നിങ്ങളെല്ലാം പാട്ട് പാടി സന്തോഷിച്ച് എന്ന് சொல்லியிருந்தார். அதுபோல செய்தேன். ஒரு கன்வென்ஷன் போல வச்சு நடத்திக்கணும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, மரணம் ஒரு விஷயம் இல்லை. நீ மரணம் உடனே எல்லாம் சோத்திரம் அநாகரியமான காரியங்களை செய்யணும். அநாகரியமான இல்லை மரணம். நாம் அது மரணத்துக்கு பிறகு 10 மணிக்கு மரணம்னு சொன்னால் 10க்கு பிறகு நாம் 10 மணிக்கு இறந்தேன்னு சொன்னால் அதுக்கு பிறகு அந்த உலகத்தில் உள்ள பந்துக்கள் எல்லாம், அதாவது உலகத்தில் உள்ள சொந்த பந்தங்கள் எல்லாம் முடிந்து போகுது. நாம் வேறுபட்டவனாய் மாறி விடுகிறது. அவங்க வேற, நம்ம வேற. நம்ம தேவனுடைய ஜனம், நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு போயாச்சு, தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றாச்சு. நம்ம அந்த அங்கத்தினர்கள், அங்கே உள்ள மெம்பர்ஷிப்பு வாங்கிறதும் கிடைக்கிறது. அது ஆட்டோமேட்டிக்கலாக கொடுக்கப்படுகிறது. ஆகவே நமக்கு அவர்களுக்கு இனி என்ன இல்லை? அந்த குளிக்காரில் கொண்டு ஒரு பூ வச்சுது, அந்த ஒரு ஆரம் எழுதுது, ஒரு காரியம் எழுதுது. சோத்திரம். அது அநாகரிகங்கள், அறிவற்ற ஜனங்கள் அவனுக்கு அதில் சோத்திரம். கல்லறையானாலும் சரி, மண்ணாக இருந்தாலும் சரி, அதில் கொண்டு நாம் அலங்கரிக்க வேண்டிய ஒரு காரியம் கிடையாது.
அல்ல அது ஏன்னு சொன்னால் அவங்க பூமியில் எத்தனை நாள் வாழ்ந்துமோ அத்தனை நாள் வரை அவளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நம்ம செய்யணும். அது இல்லாமல் அதுக்கு பிறகு நம்ம என்ன செய்ய வேண்டியது, ஒரு காரியங்களும் செய்ய வேண்டியதில்லை. அன்பான ஆண்டோட பிள்ளைகளை அப்படியாய் அந்த ஜனங்களை அரோசித்து அது முறுமுறுத்து, அப்போ ஆற்றுக்கு இந்த கல்ல அந்த இஸ்ரேல் ஜனங்கள் மற்றவங்களெல்லாம் வெள்ளத்துக்குள்ளே அழிஞ்சாச்சு. இஸ்ரேல் ஜனங்கள் துள்ளினார்கள், பாடினார்கள், ஆடினார்கள், தேவனை துதித்தார்கள். பாருங்க, தோற்று கிடந்தவங்க, மங்கி கிடந்தவங்க, முறுமுறுத்தவங்க, ஒசைக்கிட்ட வாதாடினவங்க, இப்படிலாம் செய்தவங்களுக்கு தப்பி பிழைச்ச உடனே ஒரு சந்தோஷம். இன்னைக்கு அப்படித்தான் பாருங்க, ஒரு நன்மை கிடைச்ச உடனே ஒரு உற்சாகம், ஒரு சந்தோஷம். கொஞ்சம் கழிச்சு ஒரு தீமை வந்த உடனே வேதனை. பாருங்க, இப்படி தப்பி அன்றைக்கு கிறிஸ்தவங்க நேற்று நல்லா இருப்பாங்க, இன்னைக்கு கீழே விழுந்துருவாங்க, நாளை பின்னும் கொஞ்சம் எழுப்பாங்க. அப்படி இருப்பதுனால நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் கிடையாது, ஒரு ஆசீர்வாதம் கிடையாது, ஒரு ஸ்திரத்தன்மை, உறுதி ஆன ஒரு நன்மை கிடையாது. ஸோ இந்த ஆராதனை போன வாரம் தானே போனேன், இனி அடுத்த வாரம் பார்த்து போகலாம், அது அவ்வளோதான். பாருங்க, அப்படி எல்லாருமே அவங்களும் திருட சாட்சிகளாய் ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் நான் வாழுகிற நாளெல்லாம் நம்ம பற்றி ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு சாட்சி இருக்கணும். சாட்சி என்னவெனா, அவன் போய் சொல்ல மாட்டான், அது மக்களுக்கே தெரியணும். அவன் சாட்சிய, அவன் பொய் சொல்ல மாட்டான், அவன் உண்மைதான். அவன் ஒரு தவறு செய்தானி ஒருத்தன் சொன்னாலும் மற்றவன் நம்ப மாட்டான். ஏன்னா நீங்கள் சொல்லி பாருங்க, அவன் சொல்ல மாட்டான். இன்னும் நான் இந்த சபையில் ஒரு பிரச்சனை அன்னைக்கு வந்து எனக்கு குடும்பம் எல்லாம் பிரிஞ்சு போச்சுன்னு பாருங்க, ஒரு 10, 15, 20 பேர் போச்சுன்னா, அப்போ எனக்கு ஆஃபீஸர் ஒரு நாயர் பாருங்க, அன்னைக்கு இருந்தவர் சோமசேரன் தம்பி. அப்போ அவனும் எல்லாம் ஒரு பிட் நோட்டீஸ் அடிக்கணும், வால் போஸ்ட் அடிக்கணும், ஒட்டணும் எல்லாம். நான் அதை செய்தேன், இதை செய்யணும் எல்லாம் பரவலாக பேசினார்கள். அப்போ நான் அவர்கிட்ட பேசி கொண்டு இருந்த வேலையில் நான் சொன்னேன், சார் இப்படியாகும், இப்படி இல்லை ஒரு பேச்சு நடக்குதுன்னு சொன்னேன். அப்போ அவங்களையும் தெரியும், என்னையும் தெரியும். അപ്പോൾ അവർ ജോൺസിനെ കുറിച്ച് ആരെന്ത് പറഞ്ഞാൽ എന്ത്, അത് മക്കൾക്ക് അറിഞ്ഞുകൂടിയേ, ജനങ്ങൾക്ക് അറിഞ്ഞുകൂടിയേ. ഒറ്റ വാർത്തയിൽ അവർ முடிச்சார். பாருங்க, அவங்க என்ன ஒட்டினாலும் ஒரு பிரயோஜனம் கிடையாது, ஒன்றும் ஒட்ட முடியல, நேரம் கிட்டல, ஆனாலும் ஒன்றும் நடக்காது, ஒரு பிரயோஜனம் கிடையாது. மக்கள் மனசில் பதிஞ்சாச்சுன்னா அவ்வளோதான், ஜோலி அவ்வளோதான். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் உள்ள ஒரு திருட சாட்சிகளாக இந்த உலகத்தில் நான் வாழணும். அப்போ கிறிஸ்து நம்ம குறித்து எவ்வளோ சந்தோஷம் இருக்கும் பாருங்க, நம்ம குறித்து எவ்வளோ மகிமை. ஆண்டவர் நம்ம குறித்து பரலோக மகிமைப்படணும், சந்தோஷப்படணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கணும். நம்ம வாழத்தானே போகிறோம், நமக்கு ஆண்டவர் அன்றன்றுள்ள காரியங்கள் எல்லாம் குறைவில்லாமல் நடத்துகிறாரு. அதை நடத்தி கொண்டு முறுமுறுத்து வாழுவதை விட ஒரு உண்மையான, ஒரு சந்தோஷமான, ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை நம்ம செய்யும்போது அது பரலோகம் சந்தோஷிக்கும். பரலோகம் என்ன செய்யுமா? சந்தோஷிக்கும். அப்போ இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த சுபாவம் இல்லை, அந்த அனுபவங்கள் இல்லை. முதலாக எகிப்து தேசத்திலே உள்ள இஸ்ரேல் ஜனங்கள் முறுமுறுத்தார்கள். இவர்களால் கடைசியில் எத்தனை பேர்? 6 லட்சம் ஜனங்கள். மொத்தம் வேத பண்டிதர்களுடைய ஆலோசனைப்படி 20 லட்சத்தை கணக்கிடுகிறார்கள். மொத்தம் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் எல்லாரும் சேர்ந்து கடைசியில் போய் சேர்ந்தது திர 2 பேர். பாருங்க, 2 பேர். பரலோக ராஜ்யம் போய் சேருது சின்ன காரியமா? நினைச்சு பாருங்க. அப்போ காரணம் என்னன்னு சொன்னா, அவர் அந்த விசுவாசத்தோட நம்பிக்கையோடு போனவர்கள் அங்கே போய் சேர்ந்தார்கள் என்று தான் பார்க்கும். 2வது ஒரு காரியத்தை இவர் சொல்லுகிறார் என்று சொன்னால், அது யாரோட காரியம் என்று சொன்னால், அந்த யூதாவிலே 6ஆம் வசனத்தை வாசிங்க. தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் பாருங்க, தூதர்களையும் கூட ஆண்டவர் என்ன தூதர்களை பாருங்க, தூதர்கள்னு சொன்ன ஆண்டவருக்கு அடுத்தபடி அவங்க தான் அரசாட்சி, அதாவது அவங்க தான் ஃபுல் பவர் உள்ளவர்கள். மனிதன் அப்படியும் தூதர்கள் இன்றைக்கு அல்ல, அப்படி இருந்தவர்கள். அந்த தூதர்கள் அவர்களுக்கு ஒரு எண்ணம் வந்துட்டு, நாங்கள் இவ்வளவு உயர்த்தப்பட்டவர்கள், எவ்வளவு விசேஷித்தவர்கள் ஆனபடினால நாங்கள் இன்னும் என்ன செய்வோம்னா தேவனுக்கு தகுந்த அவருடைய ஸ்டாண்டர்டாக அவரை போல இருப்போம் சொல்லி ஏசாயா 14:14 வாசிங்க. மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன். ஒப்பாங்க, உன்னதமானவர். அப்போ உன்னதமான தேவனுக்கு நாங்கள் என்ன செய்வோம்? ஒப்பாவோம் என்று சொல்லி இவர்
இருதயத்தில், அதை இருதயத்தில் தான் வாவிட்டு சொல்லாட்டாலும் இருதயத்தில் சொன்னார்கள். ஆனாலும் உடனே உடனே பாருங்க, அந்த நிமிஷத்தில் அந்த நிமிஷம் பெருமையான ஒரு வார்த்தை இருதயத்துக்குள்ளதான் வந்தது. வாயில அரைக்க இல்லை, அவன் அனுபவத்தில் வரல, ஒன்றும் செய்யலை. இருதயத்தில் வந்த உடனே அவனை ஆண்டவர் என்ன செய்தா பிள்ளை, ஆண்டவரை அவனை தண்டித்தாருன்னு பாருங்க. அவனை உடனே அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். அகாதமான பாதாளத்தில், பாதாளத்திலையும் அகாதமான அளவில்லாத ஆழமான பாதாளத்தில் நீ தள்ளப்பட்டு போனாய் என்று சொல்லி அவனை தூதர்களையும் தேவனாய் கர்த்தரை விட்டுவிடல தண்டித்தார் என்று தான் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவ ஜனங்கள் தான், தேவனால உருவாக்கப்பட்டு அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் தான். இப்போ நாம் தேவனுடைய பிள்ளைகள் தான். இன்றைக்கு எப்படி இருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நம்மளோட ஆரம்ப அனுபவத்தில் இருந்து இன்றைக்கு நீங்கள் கணக்கு பாருங்க, வளர்ந்து படிப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வளர வேண்டியவர்கள் இல்லையா, வளர வேண்டியவர்கள். இன்றைக்கெல்லாம் நம்ம ஒரு ஸ்டாண்டர்டாக வர வேண்டியவர்கள். எத்தனை வருஷம் ஆகிருக்கோம்? 30, 40, 20. இந்த சபை தொடங்கப்பட்டு 35 வருஷம் ஆகுது. நீங்கள் அந்த வெளியில் அந்த போர்டு வச்சுருக்கீங்க, நீங்கள் அதில் பார்த்து பாருங்க. ஆனால் நம்ம எத்தனை வருஷம் இருந்தோம், இன்னைக்கு வர ஒரு புருஷன் நமக்கு நம்முடைய வார்த்தையை, எனக்கு மனைவி உண்மை உள்ளவள், அவள் சண்டை பிடிக்க மாட்டா, எனக்கூட நியாயமான ரீதியில் தான் அவளுடைய காரியங்கள் இருக்க வேண்டி, சரி மனைவி விசுவாசியாக இருந்தால் விசுவாசியை பற்றி அவருக்கு நம்பிக்கை, நீ புருஷனுக்கு நம்பிக்கை மனைவிக்கு இருக்கா, இப்படி எல்லாம் ஒரு நமக்கு குடும்பத்துக்காக ஒரு கோஆப்ரேஷன் இருக்கா, யோசித்து பாருங்க. அன்பான தேவனுடைய பிள்ளை இல்லைன்னு சொல்லியாச்சுன்னா பாருங்க, நமக்கு ஒரு அதாவது இடையில எனக்கு ஒரு குடும்பத்தை தெரியும் பாருங்க, அந்த மனுஷன் ஒரு பயங்கர தீவிரவாதி போல, எல்லாத்துக்கும் உண்டு, அரசியல் உண்டு, அது உண்டு, இது உண்டு, இல்லை பொண்டாட்டி வேலைக்கு விடல, பிள்ளைய பெரிய டாக்டருக்கு தான் கொடுப்பேன், இப்படினாக்க இருந்தாங்கல்ல, திடீர்னு காற்று போச்சு மின்னல் போல. மின்னல் இதில் மின்னல் தானே, இப்போ பொண்டாட்டி வேலையை போயா, பொண்டாட்டிக்கு எந்த தடை எல்லாம் இருந்துக்கு வேலை போயாச்சு, பிள்ளை ஒருத்தனோட போச்சு, அந்த குடும்பத்தில் ஒரு விடுதலை, இப்போ விடுதலை. அப்போ அப்படி தடுக்கிறவங்களும் உண்டு குடும்பங்களை ஞானம். அதாவது அப்போது இந்த நாட்களில் பரஸ்பர நம்பிக்கை இல்லை, பரஸ்பரம் ஒரு ஐக்கியம் இல்லை, உள்ளத்தில் ஒரு தெளிவில்லை. அப்படியெல்லாம் நம்ம வாழ்ந்தாச்சுன்னு சொன்னால் நமக்கு என்ன சமாதானம் ஐயா, என்ன உறக்கம் வரும், என்ன சமாதானம் வரும்? நம்ம விசுவாசிகள் வழியில் சொல்லிக்கொள்ளும். விசுவாசிகள்னால விசுவாசியாக தான் இருக்கணும் இல்லையா, விசுவாசிகள்னா விசுவாசியாக தான் இருக்கணும். அவனுக்கு தான் சந்தோஷம், அவனுக்கு தான் மகிழ்ச்சி, அவனுக்கு தான் ஆறுதல். அப்படிப்பட்ட அந்த தூதர்களும் கூட தேவன் என்ன, தேவனுக்கு அங்கே தூதர் கீதரெல்லாம் அவருக்கு பெரிய காரியம் இல்லை. அவரை விட நம்முடைய மனுஷரிடத்துல தேவன், அவரால் உருவாக்கப்பட்ட மனுஷர்கள். அப்போ இன்னைக்கு நம்ம வளர்ச்சி சோத்திரம். நமக்கு இந்த உலகத்தில் நம்ம யாரும் போற்றி புகழ மாட்டேங்க. நமக்கு ஏன்னா இந்த உலகத்துக்கு ஆப்போசிட்டாக நம்ம உலகத்துக்கும் நமக்கும் நேரு எதிராக தான் நம்ம இருப்போம். ஆனால் உலகம் நம்ம எப்போதும் நம்ம நெருக்கத்தான் செய்யும், உலகம் நெருக்கத்தை செய்யும். அந்த உலக நெருக்கத்தில் நாம் தேவனை காட்டி கொடுக்கணும். நாம் தேவனோடு இருக்கிறோம் என்பது அவங்க புரியத்தக்க அளவில் நாம் என்ன செய்யணும், அப்படியே வாழ்ந்து காட்டணும். வாழ்ந்து காட்டுக்கிறோம் அல்ல, நாம் ஒதுங்கி போகிறதில்ல, வாழ்ந்து காட்டணும். நம்ம ஆண்டவர் நேசிக்கணும், ஆண்டவரோடு இணையணும், தேவனோடு சஞ்சரிக்கணும். எனக்கு தேவனோட சஞ்சரித்த போது எவ்வளோ அழகாக இருந்தாய். நம்ம ஒற்றை போகும்போது சோத்திரம் ஆண்டவரே நமக்கு நன்றி. நேற்று நான் ஒரு நோயாளியை போனேன், 17 லட்சம் ரூபா செலவையா. இந்த மண்டையில் தனக்கு மகன் இறந்து 17, ஒரே மகன் தான் உண்டு, இறந்து 17 வருஷம். அவனை கல்லறையை கழுவியிருக்கேன். 17 வருஷம் என்ன, 17வது ஆண்டு நடந்த உடனே அவன் போய் கல்லறையை கழுவிட்டு வீட்டில் வந்த உடனே அவனுக்கு ஒரு சத்தம் போட்டுருக்கான். வெளிச்ச சத்தத்தில் நிறைய பக்கத்து வீட்டாரில் வந்து கூடியிருக்கு. பார்த்தா ஒரு ஆஸ்பத்திரி தூக்கி எடுத்தவர், அங்கே அவங்களுக்கு தெரியாது. நேற்றுங்கிற நிம்ஸ் ஆஸ்பத்திரியில் போனாக்கில் இது இங்கே முடியாது, நேரே இந்த திருவனந்தபுரம் மெடிக்கல் காலேஜ் பக்கத்தில் வந்து சித்ராசில் போங்க காணலி. சித்ராசில் திருவரம்பில் இருந்து ஒரு பையன் அங்கே டாக்டராக இருக்கேன், சின்ன பையன் தான், ஒரு 30-35 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். அவனை பிடிச்செடுத்து அங்கே ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன். 17 லட்சத்துக்கு மேலே ஆயிருக்கு. ஒரு திறந்து, அதாவது மூளை இழக்க மேலே மாடி இழக்காமல் திறந்த ஆப்ரேஷன் எல்லாம் செய்தெடுத்து பாருங்க. நாங்கள் இப்போ நல்லா இருக்கேன்.
പ്രസവമായി ഒരു ചിന്തയിൽ ഒരു ചിന്ന ഒരു അവനക്ക് ഒരു മോനെ പറ്റിയുള്ള அப்படிதான் அவன் பெண்டாட்டி சொல்லுவா மோனை பற்றி அவனுக்கு ஒரு உள்ளத்தில் ஒரு 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 என்ன தோணி அப்படி ஒரு எண்ணம் வந்து அது அந்த மூளையில் பிரச்சனை ஆயிட்டு பாருங்க. அதுக்கு என்ன ஆச்சு, 17 லட்சம். அதுவும் அந்த மருமை அவனுக்கு வசதிയൊന്നും இல்லை, பால் விட்டாரு. மருமனுடைய அந்த ஒத்தாசையினாலும் அவனுடைய அந்த செல்வாக்கினாலும் அந்த காரியங்களை அவன் நின்று நடத்தி எல்லாம் கஷ்டப்பட்டுருக்கு. ஸ்தோத்திரம். அந்த ஆஸ்பத்திரியில எல்லாம் கிடக்கு இடம் இல்லை. மெடிக்கல் காலேஜில் எல்லாம் ஒரு கட்டில் 2 பேர் வச்சு கிடக்குது. அவ்வளோ நெருக்கடியா அவன் சொல்லியான் பாருங்க. அவன் சொல்லி அவன் நான் சொன்னேன், எப்போதும் வாயிலேருந்து சோத்திரம் வந்துட்டே இருக்கணும். நீர் இப்போ இருக்க முடியாது, ஒரு சேரில் இருந்து சேரில் இருந்தேன். காலை எடுத்து இந்த பக்கத்தில் இருக்க அந்த ஒரு ஸ்டூலு என்ன கிடக்கு அதில் இட்டுட்டு ஆண்டவரே நமக்கு சோத்திரம். அதாவது டிக்கம் வந்தேன், அவன் வந்தான், இவன் வந்தான், எனக்கு சென்னை எல்லாரும் மிரட்டு. அந்த நீர் கிறிஸ்துவோடு இருக்கணும். அப்போ தான் தெய்வராஜ்யத்துக்கு பங்காளியாக வாழ முடியும். தெய்வராஜ்யத்து பங்காளி. நமக்கு ஒரு ஆண்டவர் ஒரு தோட்டம் தந்தாருன்னல்லி ஆராதனை வேளையில் தோட்டத்தில் போய் இருக்கிறதில்ல. நீர் கிறிஸ்துவோட இருந்து வாழணும், கிறிஸ்துவோட நடக்கணும், கிறிஸ்துவோட வாழணும். ஒன்று உனக்கு வீட்டுக்கார சாட்சியம் இல்லணும், உனக்கு வீட்டுக்கார உனக்கு சொந்தக்கார செல்லணும், உனக்கு சொந்தக்கார செல்லணும். இவன் ஒரு உண்மையான கிறிஸ்தவன் அவன் அறியணும். நீ வேலை செய்ய இடத்துல சொல்லணும், நீ வேலை செய்ய இடத்துல அவங்க சொல்லணும். அவன் பொய் சொல்ல மாட்டான், அவன் உண்மை உள்ள உத்தமன். அவன் ஏழையாக இருந்தாலும் எளிவனாக இருந்தாலும் அவன் ஒரு தேவனுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லணும். உண்மையான நாம் பெருசாக இங்கே இருக்கணும்னு ஒன்றும் இல்லை. நம்ம நமக்கு எப்படி ஆண்டவர் வச்சிருக்காரு அப்படி இருந்தால் போகிறோம். அதில் இருந்த இருப்பில் இப்போ இந்த தேவ தூதர்கள் என்ன ஆக்கினாகி எகிப்தின் ஜனங்கள் அழிக்கப்பட்டார்கள். இந்த தேவ தூதர்களும் ஆகாத பாதாளத்திலே அவர்கள் தள்ளப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். 3வது ஒரு கூட்டத்தை நாம் வாசிக்கிறோம். வாசிங்க 7வது வசனம். போதும் பாருங்க. இது ஒரு நீதிமானுடைய குடும்பம். லோத்து ஆகிய நீதிமானுடைய குடும்பம் என்ன செய்தார்? லோத்தின் மனைவி பின்னிட்டு பார்த்து உப்பு தூணாய் மாற்றப்பட்டாள் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பான தெய்வ பிள்ளை, லோத்து ஒரு நீதிமானாக இருந்தும் அந்த தெய்வ ஜனங்களை அவ ஒரு ஆடம்பரக்காரியா சோத்திரம் அந்த தெய்வ ஜனங்களை ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு எண்ணம் அந்த குடும்பத்தில் இல்லை. 2 பிள்ளைகளை எல்லாம் சோத்திரம் பிள்ளைகள் இருந்தார்கள். ஆனால் லோத்துடைய பிள்ளைகள் எல்லாம் அந்த ஆபத்திலிருந்து தப்பித்து கொண்டார்கள். ஆனால் லோத்தின் மனைவியோ பின்னிட்டு பார்த்து வாழ்க்கையில முன்னேறி பார்க்க வேண்டியவள் மாறாக பின்னாலே பார்த்து அவள் என்ன செய்தாள்? இன்றைக்கும் கூட அந்த தேசத்தில் நீங்க போகும்போது அந்த உப்பு தூணாக அவளுடைய உருவம் காணப்படுகிறது என்று சொல்கிறார்கள். இன்றைக்கு போகிறவங்க எல்லாம் கொஞ்சம் ஆசீர்வாதத்துக்கு வேண்டிய அதில் உப்பு தூணிலிருந்து கொஞ்சம் வெட்டி எடுத்து கொண்டு வருவார்கள். அதனால கம்பி எல்லாம் போட்டு அதை முள்ளு வேலி போட்டு அதை அவளுடைய பாடியை அடைத்து வைத்திருக்கிறார்களாம், வெட்ட முடியாதான். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு துர்சாட்சியாக லோத்தின் மனைவியை பின்னிட்டு பார்த்து அவள் என்ன உப்பு தூணானாள். நம்முடைய வாழ்க்கையில நீங்க யோசித்து பாருங்க. ஒரே ஒரு வாழ்க்கை பாருங்க. போயிட்டு வரலான்னு என்ன வர முடியாது, போயிட்டு போனது பின்ன போனால் அங்கே வர முடியாது, போனால் வர தோணாது சூத்திரம். ஆனால் அங்கே போய் ரட்சிக்கப்படலாம்னு சொன்னால் அங்கே ரட்சிப்பு இல்லை. ஆனால் இங்கே இருந்தால் தயவு செய்து உங்களை அன்போடு கேட்க, தாழ்மையோடு கேட்க. இன்றைக்கு திருவட்டாலேருந்து ஒரு அன்பு சகோதரி புதுசாக ஆராய்ச்சி வந்ததாக சகோதரன் சொன்னார்கள். அன்பான நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எங்கே உள்ளவர்களாக இருந்தாலும் சரி. நான் ஒரு சகோதரி சொன்னேன், ஒரு இந்து சகோதரி பக்கத்தில் இருக்காங்க. ஆண்டவரை பற்றி சொல்லும்போது அவர் சொல்லி எனக்கு அவங்க சொல்லுது பாட தெரியாது. அது நான் எப்படி இருந்தாங்க, ஒன்றும் பாடல. நீங்கள் உங்களுக்கு இருதயத்தை தேவனுக்கு அங்கே சமர்ப்பணம் செய்த ஒரு தெய்வமே நீர் ஒருவரே தெய்வம் என்ற ஒரு நம்பி எண்ணத்தோடு ஆராதிங்க, உங்களுக்கு பலன் உண்டு. இந்த மனுஷர்கள் எல்லாம் நம்ம ஒரு நாளில் கை வீசிடுவார், எல்லாரும் நம்ம உதறிடுவார்கள் சோத்திரம், எல்லாரும் உதறி தள்ளிடுவார்கள்.
கடைசி வரையிலும் நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவன், நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஆகவே அந்த நம்பிக்கையோடு உறுதியோடு மேன்மேல் நீங்கள் நாம் ஆளுகிறது மட்டுமல்ல, ஒரு ஆத்மாவை கூட ஒரு ஆத்மாவை அகிலும் ஆதாயம் பண்ண வேண்டும் என்ற சிந்தையோடு நாம் ஆழ்வோம். இன்னும் ஒருவரையாவது தெய்வராஜ்யத்தில் நாம் கொண்டு போவோமானால் நமக்கு அங்கே நாம் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தமாக வாழ்வோமானால் தெய்வராஜ்யத்தில் இருப்போம். நம்பிக்கை அல்ல, ஒரு ஆத்மாவோடு நாம் ஆதாயம் பண்ணுவோமானால் தெய்வராஜ்யம் நமக்கு மிகுந்த பலன். அதற்காக நம்முடைய இருதயத்தில் நம்ம அதை வைத்து கொண்டு ஆத்மாக்களை ஆதாயம் பண்ண நாம் பிரயாசப்படுவோம். அது மட்டுமல்ல, நாம் ஒரு உற்சாகத்தோடு நம்முடைய ஆராதனை பாருங்க. நீங்கள் பாருங்க, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் கூட அந்த 3 நாள் ஆராதனையில் நான் பங்கெடுக்கலைன்னா நாம் என்ன கிறிஸ்தவன்னு சொல்ல முடியும்? வெட்கம் அல்லவா? நீங்கள் நினச்சி ஒருவேளை தான் பலவீனமாக இருக்கும் இல்லையா? அல்ல நம்முடைய பிள்ளைக்கு பலவீனமாக இருக்கும், நம்மளோட மனைவிக்கு கஷ்டமாக இருக்கும். அதெல்லாம் அதெல்லாம் எக்ஸ்கியூஸ். அதெல்லாம் அது ஆண்டவருக்கு நல்லா தெரியும், எல்லாம் தெரியும். நம்மை பற்றி நம்முடைய குடும்பத்தை பற்றியும் எல்லாம் தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் என்ன செய்ய வேண்டும்? இன்னும் சிலப்போ தூரம் இருந்து நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதெல்லாம் மழை அதெல்லாம் இருக்கும். அதே வேளையில் நம்ம இப்படி சுற்றி வளைச்சு நம்ம இருக்கிற நாம் இந்த ஆராதனைகளில் வந்து நமக்கு கிடைக்கிற சமயத்தில் வந்து அதை ஆராதிப்போம் என்றுள்ள அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் பாருங்க. அப்போ நம்ம தெய்வனை கனப்படுத்த அவ்வளோதானே இல்லையா? என்னையோ ஜோன்ஸையோ ராஜகுமாரையோ நீங்கள் யாரும் கனப்படுத்தண்டா. எங்களுக்கு கனம் தரதை ஆண்டவர் தருவார் இல்லை? எங்களுக்கு கனத்தை கர்த்தராகி தெய்வம் எங்களுக்கு தருவார். எங்களுடைய வாழ்வில் எங்களுக்கு கனப்படுத்தி கொண்டு உலகம் இருக்குது. சோத்திரம். டபுள்எம்ஏ படித்த ஆஃபீஸரு கழிச்சு நின்னாருன்னு சொன்னால் என்னத்தினாலேயே காணும்போது எழுப்பினோம். அப்போ பாருங்க, நம்முடைய கிரியைகள், உங்களுடைய கிரியைகளை கண்டு உங்களை பயப்படுவார்கள். சிலர்களுடைய நம்ம கண்டு இந்த காரியங்களை காட்டும்போது நமக்கே ஒரு க்ஷீணமாக இருக்குது. நம்ம அப்பாக்கே பிராயம் உள்ள ஆளுங்க, அப்பாயை போலதான் ஆளுங்க. அப்பாக்கே சிட்டப்பண்ணே அப்பாக்கே சமந்தானே. பெரியப்பா அப்பா அவங்க எத்தனை வயசு உள்ளவங்க? எனக்கு பெரியப்பா இருந்தாலும் ஆலயங்களெல்லாம் சுட்டரிக்கணும். நாங்கள் எனக்கு விட்டு பக்கத்தில் ஒரு ஆலயத்தை கட்டினோம். இவரை வந்து இப்போ தீ வச்சிருக்க நகர்ந்தாரு. இந்த ஈவன்ஸ் டீக்கனாருக்கு அப்பா இப்படி இந்த ஆலயத்தில் வந்தார், இங்கே வந்தார் ஒரு ஆராதனைக்கு. அருமையானுடைய. ஆகவே நம்முடைய வழியை கண்டு நம்மை பின்பற்றுவார்கள். தயவு செய்து இனி யோசிங்க. உங்களுக்கு நெருக்கமான சூழ்நிலை, உங்களுக்கு நெருக்கமாக ஒரு காரியம் வந்துச்சுன்னா எங்களுக்கும் தெரியும், நாங்களும் ஜெபிப்போம். அறிஞ்ச உடனே நாங்கள் ஜெபிப்போம். அந்த பாலுவட்டார பையன் ஆஸ்பத்திரியில் இருந்த பிறகு தொடர்ந்து நாங்கள் ஜெபித்தோம். எங்களுக்கு அந்த விஷயத்தை அவர் போன உடனே அந்த குட்டி அந்த அவருக்கு பெண்டாட்டி சொன்னேன், அண்ணா இங்கெல்லாம் ஜெபிச்சிங்க, இப்படி தெய்வம் எங்களுக்கு ஒரு விடுதலை தந்தார் சொல்லு. ஆகவே இந்த உலகத்தில் பாருங்க, எத்தனை என்னைக்கு நம்ம இங்கேருந்து போகிறோன்னு தெரியாது, ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு தெரியாது. அதனால் இருக்கிற நாளெல்லாம் கர்த்தருக்காக வாழும். ஆண்டவரை பூரணமாக ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக பரிபூர்ணமாய் அவரை ஆராதித்து தெய்வ சமூகத்தில் வந்து நம்ம எல்லாரும் மற்றவர்களுக்கும் பிரயோஜனப்படுத்த காலவில் கர்த்தரை துதித்து மையப்படுத்தி ஆண்டவர் சாட்சியை வாழ்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆம்.